உறவுகளுக்கு வணக்கம். முகப்பில் தலைப்பு பார்த்தோன்னே கணவர் கடுப்பாக இருப்பீங்க. அது நான் சொன்ன விடயம் இல்லை. அண்மையில் ஒரு காணொளி பார்த்தேன். அதில் ஒரு பேராசிரியர் உரையாற்றியிருந்தார். அவர் தான் அதில் பேசும் பொழுது சொன்னார், முட்டாள் சமூகம் என்று சொல்லி. அந்த அவையில் ஓய்வு பெற்ற நீதவான் ஐயா நெடுஞ்செழியன் அவர்கள், இன்னும் பல புத்திஜீவிகள், அறிஞர்கள், கவிஞர்கள் அனைவருமே இருந்தார்கள். அப்பொழுது எல்லாருமே கைதட்டி அந்த வரிகளை வரவேற்றார்கள். உண்மையாகவே முட்டாள் சமூகம் என்று அவர் மாத்திரம் சொல்லவில்லை. பல தடவைகள் பலருடைய வாய்களாலும் பலருடைய கட்டுரைகளிலேயும் நான் இந்த விடயத்தை பார்த்திருக்கின்றேன். உண்மையாகவே நாங்கள் முட்டாள்களா, எங்களுடைய இனம் முட்டாள்களா, அல்லது எங்களுடைய சமூகம் முட்டாளா என்கின்ற இந்த கேள்வி ஒரு ஆய்வு செய்யப்பட வேண்டிய கேள்வி. நாங்கள் முட்டாள்கள் என்று சொன்னால் எல்லோருமே நாங்கள் சொல்வோம், நாங்கள் படித்தாக்கள், ஈழத்து தமிழர்கள் படிப்பில் அப்படி இப்படி என்று எல்லாம் சொல்லியிருக்கிறோம். அதை விட உழைப்பிலையும் அவர்கள் உயர்ந்த நிலையை அடைந்திருக்கின்றார்கள். கல்வியில் அப்படி எல்லாவற்றிலையும் தமிழர்கள் முன்னிலையில் நிற்கைக்கு எதற்காக எங்களை முட்டாள்கள் என்று சொல்லி பல அறிஞர்கள் சொல்கின்றார்கள். அவர்களும் ஒரு பேராசிரியர், ஆய்வாளர்கள், இவர்கள் எல்லோருமே ஒரு முட்டாள் சமூகம் என்று ஏன் சொல்கின்றது என்கின்ற வகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆய்வு செய்ய வேண்டும். இப்பொழுது நானாக இருந்தால் நான் முட்டாளா, அல்லது எங்களுடைய குடும்பம் முட்டாளா, அல்லது எங்களுடைய ஊர்க்காரர் முட்டாள்களா, எங்களுடைய சமூகம் முட்டாள்களா, எங்களுடைய இனம் ஒரு முட்டாள் இனமா என்கின்ற விடயத்தை நாங்கள் ஒவ்வொருவருமே ஆய்வு செய்ய வேண்டும். இப்படி சொன்னவர்கள் சொல்கின்ற விடயங்களில் சில கருத்துக்கள் வந்திருக்கின்றது. அவர்கள் தமிழர்கள் தங்களுடைய தேவைகளுக்காக நாட்டை பற்றியோ அல்லது மக்களை பற்றியோ எதிர்காலத்தை பற்றியோ சந்ததிகளை பற்றியோ சிந்திக்காத முட்டாள்களாக இருக்கின்றார்கள். தங்களுடைய பதவிகளுக்காக அப்படி முட்டாள்தனமாக நடந்து கொள்கின்றார்கள். ஒற்றுமை என்கின்ற விடயத்திலே முட்டாள்களாக நடந்து கொண்டிருக்கிறார்கள். மற்றும் இனம் எவ்வளவு ஒற்றுமையாக இருக்கின்றது, அதே போல எங்களுடைய இனம் ஒற்றுமையாக இல்லை, அந்த வகையிலே முட்டாளாக இருக்கின்றார்கள். உதாரணத்துக்கு பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்று சொன்னால், பாராளுமன்ற உறுப்பினர்கள் எதற்காக போட்டியிடுகின்றார்கள், எதற்காக சண்டை பிடிக்கின்றார்கள், எதற்காக கதைக்கின்றார்கள் என்று இல்லாமல் அப்படி ஒரு மிக மோசமான முட்டாள்களாக இருக்கின்றார்கள். இப்படி ஒவ்வொருவரும் முட்டாள்களாக இருப்பதனால் நாங்கள் இன்னும் அதாவது அடிமைத்தனத்திலும் நாடற்றவர்களாகவும், எங்களுடைய காணிகள் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வகையிலும், எங்களுடைய வழிபாட்டு தலங்கள் அபகரிக்கப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய வகையிலும் நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாதவர்களாக இருக்கின்றோம். தூர நோக்கோடு எங்களுடைய தேசிய தலைவர் புலம்பெயர் தேசங்களுக்கு தமிழர்களை அனுப்பி வைத்தால் அந்த நாடுகளில் இருந்து கூட அவர்கள் இந்த உலகத்திலே நடக்கின்ற உலகளாவிய போராட்டங்களிலே கலந்து கொள்ளாமல் அவர்கள் கூட முட்டாள்களாக இருக்கின்றார்கள். இப்படி உதாரணத்துக்கு எல்லா இனங்களும் தங்களுடைய நாடுகளுடைய விடுதலையை எப்படி பெற்றார்கள், இப்பொழுதும் பல நாடுகள் போராடி கொண்டிருக்கின்றது. அந்த நாடுகள் எப்படி அந்த நாடுகளிலே தங்களுடைய உரிமைக்காக எப்படியான போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள், அந்த போராட்டங்களிலே எவ்வளவு மக்கள் பங்களிக்கின்றார்கள். இப்பொழுது தமிழர்களுடைய போராட்டங்களிலே அது முள்ளிவாய்க்காலாக இருக்கலாம், இல்லை என்று சொன்னால் அவர்கள் அதாவது ஜெனீவாவாக இருக்கலாம் அல்லது பெல்ஜியமாக இருக்கலாம். இந்த போராட்டங்களில் கூட அந்த மக்கள் கலந்து கொள்கின்றார்கள். எனவே அவர்கள் முட்டாள்களாக இல்லாமல் யாராக இருக்க முடியும் என்று சொல்லப்படுகின்ற பலருடைய கருத்துக்கள் இங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கின்றது. உண்மையிலேயே ஒரு விடுதலைக்காக போராடுகின்ற இனம், ஒரு கட்டுரையிலே பார்த்தேன், பல சந்தர்ப்பங்கள் மக்களுக்காக கிடைத்தது. அந்த கட்டத்திலெல்லாம் மக்கள் தங்களுடைய அந்த பலத்தை காட்டுவதற்கு தவறிவிட்டார்கள் என்று சொன்ன அந்த சம்பவத்தை பார்த்தேன். அது இரு சம்பவங்களை அதில் குறிப்பிடலாம். ஒன்று, 76ஆம் ஆண்டு வட்ட வீரகாளியம்மன் கோயிலே தங்கவாளை அமிர்தலிங்கம் ஐயாவிடம் கொடுத்து அவர் கைகளை உயர்த்தியவாறு தனித்தமிழன்தான் தீர்வு என்கின்ற அந்த கோஷத்துக்கு அப்பால் 77ஆம் ஆண்டு ஒட்டுமொத்தமான மக்கள் வாக்களித்ததாகும். அதற்கு அப்புறமாக 2004ஆம் ஆண்டு எங்களுடைய தேசிய தலைவர் இருக்கின்ற பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு உருவாகி அந்த கட்டத்திலே மக்கள் தங்களுடைய ஏகோபித்த அந்த
ஒற்றுமையை காட்டியிருந்ததாகவும், ஆனால் இப்பொழுது நாங்கள் இந்த விடுதலை போராட்டம் உலகளாவிய ரீதியிலே ஒரு விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காக தலைவர் தூர நோக்கோடு முள்ளிவாய்க்காலை தெரிவு செய்து, அதே நேரம் புலம்பெயர் தேசங்களிலும் மிக கூடுதலான 15 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்களை இங்கே வாழக்கூடிய வகையிலே ஒரு நகர்வினை மேற்கொண்ட அந்த சூழல் இருக்கின்ற பொழுது, அந்த 2009ஆம் ஆண்டு அந்த மக்கள் இங்கே போராடியது போல இன்று தொடர்ச்சியாக அந்த மக்கள் போராடாமல் இருக்கின்றார்கள். தங்களுடைய ஒரு ஏகோபித்த குரலை காட்டாமல் இருக்கின்றார்கள். அந்த நாட்களிலே தங்களுடைய வேலைகளை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற வகையிலே இவர்களை முட்டாள்களாக கருதாமல் எப்படி கருத முடியும் என்கின்ற கட்டுரைகள் இப்படி வந்து கொண்டிருக்கின்றது. நீங்கள் கட்டுரைகளை பார்த்தவர்களுக்கு தெரியும். இப்படி ஒட்டுமொத்தமாக தமிழர்கள் முட்டாள்கள் என்கின்ற இப்பொழுது மேடையிலே இப்போ எல்லோரும் இருக்கின்ற மேடையிலே அந்த பேராசிரியர் அதை குறிப்பிட்டிருந்தார். உண்மையாகவே நாங்கள் ஒவ்வொருவரும் அதை ஆய்வு செய்ய வேண்டும். ஏனென்றால் இன்று உங்களுக்கு தெரியும், போர் நடந்து கொண்டிருந்தது பன்னிப்பெருள பரப்பிலே. ஆனால் யாழ்ப்பாணத்துக்கு சென்ற மக்களை, எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருந்த மக்களை அங்கே கொன்று புதைத்து புதைகுழியாக என்று நாங்கள் தோண்டி கொண்டிருக்கின்றோம். அங்கே உங்களுக்கு தெரியும், குழந்தைகளிலிருந்து, சிறுவர்களிலிருந்து, இளைஞர்களிலிருந்து, தாய்மார்கள், அதே நேரம் கருவுற்ற தாய்மார்கள், முதியவர்கள் என எல்லா மக்களும் அங்கே தோண்டி எடுக்கப்படுகின்றார்கள். இதற்கான நீதியை கேட்பதற்கு நாங்கள் முனைந்து கொண்டிருக்கின்றோம். நாங்கள் அதற்கான போராட்டங்களை நடத்துகின்றோம். அதற்காக நாங்கள் அதற்கான உழைப்புகளை அநேகமான மக்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையிலே கூட அந்த மக்களை பற்றி சிந்தனை இல்லாமல், அல்லது தமிழர்களுடைய நாடு என்கின்ற வகையில் அந்த சிந்தனை இல்லாமல், மாற்று கருத்தாளர்கள், மாற்று கட்சியாளர்கள், இவர்களில் ஒரு அரசோடு சேர்ந்து இயங்குகின்ற அத்தனை பேருமே எங்களுடைய இனத்தையோ, எங்களுடைய அந்த அழிக்கப்பட்ட மக்களையோ, அந்த அழிக்கப்பட்ட இனத்தையோ, கிராமங்களாக சூறையாடப்பட்ட விடயங்களையோ, காணிகளை பற்றியோ எந்த விடயங்களையும் அவர்கள் கருத்தில் எடுத்துக்கொள்ளாமல் தனியாகவே ஒரு புலிகள் என்கின்ற ஒரு வரிகளை மட்டும் உச்சரித்து கொண்டு எங்களுடைய இனத்தின் பிரச்சனையை அவர்கள் மலங்கடித்து கொண்டு போகின்றார்கள், எங்களுடைய இனத்தை சார்ந்தவர்களே. எனவே தயவு செய்து நாங்கள் தாயகத்தில் நடக்கின்ற அந்த போராட்டம், அந்த ஊர்வலம் அங்கே நடக்கின்ற போது, நாங்கள் இங்கே ஜெனிவாவிலே தொடர் நடக்க இருக்கின்றது செப்டம்பர் மாதம். எனவே அங்கே பெருமளவான மக்கள் நாங்கள் செல்ல வேண்டும். அப்படி நாங்கள் ஒட்டுமொத்தமான மக்கள் அங்கே சென்றோமாக இருந்தால் அங்கே ஒரு பாரிய ஒரு சனத்திரளை நாங்கள் அங்கே ஏற்படுத்த முடியும். எங்களுடைய குரல் அந்த அதிகாரிகளுடைய செவிப்பறைகளுக்கு எட்டும். எனவே ஒரு பல்லாயிரக்கணக்கான மக்களின் வருகையை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அந்த வகையிலே தான் உங்களுக்கு இந்த முறை இலவசமாக வாகன வசதிகள் செய்துவிடப்பட்டிருக்கின்றது. பஸ்கள் ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது. எனவே நீங்கள் வேலைக்கு போகின்றவர்கள் இருப்பீர்கள், தனிப்பட்ட ரீதியான வேலைகளும் உங்களுக்கு இருக்கும். அந்த வகையிலே அவைகளை ஒதுக்கி இந்த ஒரு நாள் நீங்கள் அந்த இடத்திலே கலந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முன்கூட்டியே இந்த பதிவினை நான் மேற்கொள்கின்றேன். எனவே தயவு செய்து இம்முறை நாங்கள் பல்லாயிரக்கணக்கானோர் அந்த இடத்தை நாங்கள் நிரப்ப வேண்டும். ஜெனிவாவிலே நாங்கள் ஒரு 10,000 பேர் நின்றோம் என்று சொன்னால் அங்கே இருக்கக்கூடிய அந்த சூழல் மாறுகின்ற சூழல் ஒன்று வரும். அங்கே ஒரு நெருக்கடி நிலைமை ஏற்படும். அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கு இவ்வளவு சரத்திரள் வந்திருக்கின்றது, எனவே நாங்கள் செம்மணி விடயத்திலே நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும், அவர்களுடைய உரிமை விடயத்திலே நாங்கள் அக்கறை செலுத்த வேண்டும், அவர்களுக்கான அரசியல் தீர்வு விடயத்திலே நாங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்கின்ற வகையிலே இந்த ஐரோப்பியன் அதிகாரிகள் யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தப்படும். எனவே தயவு செய்து வாகன ஒழுங்குகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. நீங்கள் அனைவரும் வருவீர்கள் என்ற நம்பிக்கையோடு உங்களிடம் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி. மீண்டும் ஒரு காணொளியிலே சந்திக்கின்றேன். அப்பொழுது நாங்கள் ஜெனிவாவுக்கும் பெல்ஜியத்துக்கும் போகின்றதால் எப்படியான மாற்றங்கள் ஏற்பட்டது, எந்தெந்த வகையிலே அந்த மாற்றங்கள் எங்களுக்கு இப்பொழுது அது சற்று ஒரு அதிகமான வாய்ப்பை அளித்திருக்கின்றது என்பது சம்பந்தமான விடயங்களை நான் அந்த காணொளியிலே பகிர்ந்து கொள்கின்றேன். இப்பொழுது தயவு செய்து எல்லோருமே அந்த ஒரு நாளை ஒதுக்கி வாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. தமிழரின் தாகம், தமிழீழத் தாயகம்.